தாவீது சொல்லுகிறாரு, இந்த சங்கீதக்காரன், நீரே என் பங்கு ஆண்டவரே, யூ ஆர் மை போர்ஷன் என்று சொல்லுகிறார். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம சிந்திக்க இருக்கின்ற சங்கீதம் 119 57 64 வசனங்கள். அதுல 57வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை கை கொள்ளுவேன் என்றார். பாருங்க, இங்க தாவீது சொல்லுகிறாரு, இந்த சங்கீதக்காரன், நீரே என் பங்கு ஆண்டவரே, யூ ஆர் மை போர்ஷன் என்று சொல்லுகிறார். அதாவது இந்த உலகத்தில் எவ்வளவு பணம், பொருள், அந்தஸ்து, ஆஸ்தி இதெல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் சடுதியிலே மறைந்து போய்விடும். ஆனால் நீர் என் பங்காக இருக்கிறீர். பாருங்க, வயநாடுல நடைபெற்ற இந்த சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, நடுக்கம் வருகின்றது. படுத்து உறங்குகின்றார்கள். சடுதியிலே அந்த நிலச்சரிவு ஏற்படுகின்றது. அந்த லேண்ட்ஸ்லைடில் எவ்வளவு குடும்பங்கள் அப்படியே மரித்து போகிறார்கள். அவங்கெல்லாம் அவங்க பங்கு இந்த உலக பிரகாரமாக எதேதோ யோசித்து இருக்கக்கூடும். ஆனால் இன்றைக்கு நமக்கு வலியுறுத்துகின்ற ஒரு சத்தியம் என்ன தெரியுங்களா? ஆண்டவரே நீர் தான் ஆண்டவரே என் பங்கு. பங்குன்னு சொல்லும்பொழுது போர்ஷன். இப்போது என் வாழ்க்கையிலே ஒரு பங்கு, ஆண்டவரே என் வாழ்க்கையே நீங்கள் தான் ஆண்டவரே என்று சொல்ல நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அப்படி ஒரு அழகான ஒரு சத்தியத்தை தாவீது இன்றைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அதில் கூட பாருங்க, அப்படி பங்காக இருக்கும்பொழுது அடுத்த 2 வசனங்களில் என்ன நடக்கிறது என்று, முழு இருதயத்தோடும் உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன், உமது வாக்கின்படி எனக்கு இரங்கும், என் வழிகளை சிந்தித்து கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன். ஆண்டவரே நீர் என் பங்காக இருக்கும்பொழுது இந்த இருதயத்தில் வேற யாருக்கும் இடமில்லை. இந்த இருதயம் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு ஆண்டவரே உம்மை துதிக்கின்றேன். நான் உம்மிடத்திலே உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன். இன்னைக்கு ஆண்டவரை நம்ம பங்காக கொண்டு இருக்கிற நாம கெஞ்ச வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே உம்முடைய தயவு எனக்கு வேண்டும் ஆண்டவரே, ஐ நீட் யுவர் ஃபேவர் அ லார்ட் என்று சொல்லி தயவுக்காக கெஞ்சுகிறோம். அடுத்தது, உமது வாக்கின்படி, இந்த வசனத்தின்படி எனக்கு இறங்குங்க ஆண்டவரே, என் வழிகளை சிந்தித்து கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்புகின்றேன். அதாவது நான் போன போக்கில் போயிட்டு இருந்தேன்னா நான் தவறான வழியில் போயிருப்பேன். பிரியமானவர்களே, நேற்றைய தினத்திலே எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அவங்க ஃபார்வர்ட் பண்ண மெசேஜ், அன்பு சகோதரி ஒருத்தவங்க திருத்தம் செஞ்சாங்க. இந்த சங்கீதத்தில் நேற்று சிந்தித்த சங்கீதத்தின் தலைப்பில் நான் தவறாக 1199 போடுறதுக்கு பதில் 1198ன்னு போட்டுட்டேன். இந்த 8வது பாகத்தை விட்டுவிட்டேன். ஆனால் அழகாக அவங்க குறித்து அதை பார்த்து என்னிடத்தில் சொன்னபடினாலே இந்த திருத்தத்தை கொண்டு வருகிறேன். அந்த சகோதரிக்கு காட் மார்னிங் குழுவின் சார்பாக நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோடு கூட இணைந்து இப்படியாக நீங்கள் சங்கீதத்தை தியானிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய மற்ற வழிகள், நம்முடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கின்றவராக இருக்கிறார். அவர் சரி செய்து விடுவார். நான் பெங்களூருக்கு கார் ஓட்டிட்டு போயிட்டே இருந்தேங்க. நடுவில் லஞ்சுக்கு அப்புறமா கொஞ்சம் கண்ணை உறங்கிட்டேன். உறங்கின பிறகு டக்குன்னு எழுந்து பார்த்தேன், திடீரென்று ஒரு பைசைக்கிளுக்கு முன்பாக போய்விட்டேன். அப்போது என்னை நானே சுதாரித்து கொண்டு காரை அப்படியே ஓரமாக நிறுத்திவிட்டு என் வழியை திருப்பி நினைத்து பார்த்தேன். நான் அப்படியே ஓட்டி இருந்தேன்னா தூக்க கலக்கத்தோடு அன்றைக்கு ஒரு பெரிய விபத்து நேர்ந்திருக்கக்கூடும். ஆனால் வழியை சரி செய்து கொண்டு சரியான வழியிலே செல்ல கடவுள் உதவி செய்தார். இப்படிதான் நல்ல நண்பர்களும் இருக்கின்றார்கள், நல்ல விசுவாசிகளும் இருக்கின்றார்கள். நாம் தவறான வழிகளிலே செல்லும்போது அவர்கள் நம்மை திருத்தும் பொழுது அவர்கள் சொல்லை கேட்டு கர்த்தருடைய வசனத்தின்படி நம்மை சீர்தூக்கி பார்த்து நாம் திரும்பி நல்வழியிலே நம்மை நடத்தி கொள்ளும்போது கர்த்தருடைய தயவு நம் மீது இறங்கும். அவர் அப்படியாய் நம்மோடு கூட பேசுவார். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார் 63வது வசனத்திலே, உமக்கு பயந்து
உமது கட்டளைகளை கை கொள்ளுகிற அனைவருக்கும் நான் தோழன். எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் அனைவரும் கர்த்தருக்கு பயந்து நடக்கின்ற ஒரு உத்தம மார்க்கத்தை தெரிந்து கொண்டபடினாலே யூ ஆர் மை ஃப்ரெண்ட் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். நீங்கள் என்னுடைய தோழியாக இருக்கின்றீர்கள். பிரியமானவர்களே, யூ ஆர் மை போர்ஷன் ஓ லார்ட் என்று இன்றைக்கு கர்த்தரிடத்திலே சொல்வோம். அவர் நம்முடைய பங்காக இருக்கும்பொழுது நம் கால் சிக்கி கொள்ளாதபடி வழிகளை சீர்தூக்கி பார்த்து வழிகளை சரி பண்ணுவார். தவறாக போய் நாம் எம்பாரஸ் ஆகாதபடிக்கு, வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் நம்மை காப்பாராக. தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய தயவுக்காக ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் வேண்டுவதெல்லாம் உம்முடைய தயவுக்காக. நீரே என் தயவாக இருந்து உம்முடைய வாக்கின்படி எங்களை நடத்தும் கர்த்தாவே. நீரே எங்கள் பங்கு. இயேசுவின் மூலம் ஜெபித்து இந்த பங்கை பெற்றுக்கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.